ஜெர்மன்ல நாக்ன்ற வார்த்தைக்கு இங்கிலீஷ்ல மோர், எட், ஸ்டில் அப்படின்னு பல அர்த்தங்கள் வரும். பட் ஆனா தமிழ்ல பார்த்தீங்கன்னா, இன்னும் அப்படின்னு ஒரு வார்த்தைய வச்சு நம்ம ஈஸியா புரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த இன்னும்ன்ற வார்த்தை தமிழ்லயே டைம் ரிலேட்டடா வரும், குவான்டிட்டி ரிலேட்டடா வரும். இப்போ டைம் ரிலேட்டடா பார்த்தீங்கன்னா, எக்ஸாம்பிளுக்கு "wohnst du noch in der gleichen Wohnung?" இன்னுமா நீ இதே வீட்டில் வாழ்ந்துட்டு இருக்க? "Bist du noch ein Student?" இன்னுமா நீ ஒரு மாணவனா இருக்க? "Es regnet noch." இன்னும் மழை பெஞ்சுக்கிட்டு இருக்கு. அதே மாதிரி "Bist du noch nicht fertig?" இன்னுமா நீ முடிக்கல? இது டைம் ரிலேட்டடுக்கு. இதே குவான்டிட்டி ரிலேட்டட் பார்த்தீங்கன்னா, நம்ம இன்னும்ன்றது குவான்டிட்டி. இன்னும் கொஞ்சம், இன்னும் ஒரு குலாப் ஜாமுன், இன்னொரு பிளேட் பிரியாணி. அது மாதிரி இன்னொன்னு சொல்லிட்டு ஒரு குவான்டிட்டி சொல்லும்போது நம்ம நாக் யூஸ் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள், "Ich nehme noch ein Kaffee." நான் இன்னும் ஒரு காஃபி எடுத்துக்கிறேன். "Vielleicht kaufe ich noch etwas." நான் இன்னும் ஏதாவது வாங்கிக்கிறேன். "Ich brauche noch ein bisschen Salz." எனக்கு இன்னும் கொஞ்சம் உப்பு தேவைப்படுது. ஸோ இன்னும் கொஞ்சம், இன்னும் 1, இன்னும் 2 அப்படின்னு குவான்டிட்டிலையும் நம்ம நாக் யூஸ் பண்ணலாம். டைம் ரிலேட்டடாகவும் நாக் யூஸ் பண்ணலாம். தேங்க்யூ.